அதெல்லாம் அந்த காலத்துல இருந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும். இன்னைக்கு எல்லாமே சிதறி போச்சுன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு இருக்க உங்களோட கேட்டகரைஸ் பண்ணா அது வேற மாதிரி தான் பண்ணி ஆகணும். அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ரான் கிறிஸ்தவர்கள் வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க? நாங்க ஈசா நபியை ஃபாலோ பண்ணுவோம். ஆனா உங்களை ஃபாலோ பண்ண மாட்டோம். இது சொன்னாங்க. அப்போ இது ஒரு குற்றம். புரியுதா? 2 குற்றம். அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல்கள்ல இந்த ரசூலை சொல்றதை கேட்போம், அந்த ரசூல் சொல்றதை கேட்க மாட்டோம்னு சொல்லக்கூடாது. மேலும் இறை நம்பிக்கைக்கும் நிராகரிப்புக்கும் இடைப்பட்ட ஒரு வழியினை அமைத்திட விரும்புகின்றார்கள். இப்ப இவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாச்சு. இப்ப இவனை முஸ்லீம் காஃபிர்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் தான் ஏத்துக்கிட்டான். ரசூலை ஏத்துக்க மாட்டேங்கிறான், அல்லது ரசூலை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான், அல்லது ஒரு ரசூல் சொல்றது கேட்கறான், இன்னொரு ரசூல் சொல்றத கேட்கல, அல்லது ரசூல் சொன்ன சில விஷயங்களை கேட்கறான், சில விஷயங்களை கேட்கறது இல்ல. இப்ப இவனை எப்படி கேட்டகரைஸ் பண்றது? இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? நான் முஸ்லீமும் இல்ல, நீ சொல்ற மாதிரி அபூபக்கரும் நான் இல்ல, நீ சொல்ற மாதிரி நான் அபூ ஜஹிலும் இல்ல, நான் நடுவுல இருக்கேன். என்ன அப்போ என்ன என்னுடைய தீமையின் காரணமா தண்டிச்சா என்னுடைய நன்மையின் காரணமா அல்லாஹ் நம்ம பரிசு கொடுக்கறதுக்கும் இருக்குல்ல. அல்லாஹ் தானே வாக்களிச்சிருக்கான், தொழுறவனுக்கு இந்த சொர்க்கம் இருக்கு, நோன்பு வைக்கிறவனுக்கு சொர்க்கம் இருக்குன்ட்டு. அப்ப புது ரூட்டு இவனை ஒண்ணு ஏற்படுத்திக்கிட்டான். இன்னைக்கு முஸ்லிம்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற தீன் எது? இந்த தீன் தான் புது ரூட்டு. எந்த கேட்டகரியிலுமே சேராது. ரசூல்லாவோடவும் மேட்ச் ஆகாது, அபூபக்கர் உமரோடவும் மேட்ச் ஆகாது. அதுக்குன்னு இந்த பக்கம் அபூஜைலோட மேட்ச் ஆகுமா? அதுவும் மேட்ச் ஆகாது. ஆனா நம்ம யாரோட அதிகமா நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் மேட்ச் ஆகும்? நயவஞ்சர்களோட மேட்ச் ஆகும். அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் இங்க சொல்றான், நடுவுல அவனை புதுசா ரூட் எடுத்துட்டியா, ஆனா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் அப்படிங்கிறான். மேலும் இப்படிப்பட்ட நிராகரிப்பிற்கும் இறை நம்பிக்கைக்கும் இடைப்பட்ட ஒரு வழியினை அமைத்திட விரும்புகின்றார்களோ அவர்கள் தான் உண்மையில் அப்பட்டமான நிராகரிப்பவர் ஆவார். இந்த நடுவுல ஒருத்தன் ரூட் எடுத்தான்ல, அவனும் காஃபிர் தான். இதுதானே சொல்றோம். நம்ம நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல என்னவா பார்க்கப்படுவோம்? குஃபார்களாக பார்க்கப்படுவோம். அதுதான் அல்லாஹ் இங்க சொல்றான். இந்த நிராகரிப்பாளர்களுக்கு இழிவுபடுத்தும் தண்டனையை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம். அசாபுல பல அசாபு இருக்கு நரகத்துல. எப்படி சொர்க்கத்துல பல படித்தரங்கள் இருக்கு, இது இந்த படித்தரங்கள் இருக்கு. பார்த்து இது என்னது? இழிவும் இருக்கு, அசாபும் இருக்கு. கேவலப்படுத்தக்கூடிய அசாபு அடிதான். டீசெண்டா கட்டி போட்டு அடிக்கிறாங்க. அதே வந்து ட்ரெஸ்ஸையும் அவுத்தி போட்டு தலைகீழ தொங்க விட்டு என்ன போறவங்க வர்றவங்க எல்லாம் செப்பலை கொடுத்து அடிக்க விட்டாங்கன்னா இது ஒரு வகையான அசாபு. அப்போ நரகத்துல இழிவுபடுத்தக்கூடிய அசாபுன்னு ஒண்ணு வச்சிருக்கேன். அது யாருக்கு எல்லாம் கொடுக்குறேங்கிறான்? இந்த புது ரூட் ஒருத்தன் எடுக்கிறான் பாரு, கொஞ்சம் முஸ்லீமு கொஞ்சம் இஸ்லாத்துக்கு வெளியில இருந்து போட்டு கலவையா ஒரு பேக்கேஜ் உருவாக்கி வச்சிருக்கான்ல, இவன் நல்லா சொல்றான் நீ இங்கதான் போக வேண்டியவன். இவனை பத்தி தான் மேலையும் பேசினான். நரகத்துடைய அடித்தட்டுல இவன் இருப்பான். ஏன் அப்படின்னா தப்பா வந்து உலகத்துக்கு வந்து மெசேஜ் சொல்றான்.